உதவி செய்கிற கண்மலை அவர். அப்போ அந்த இடத்துல அவங்க போய் இயேசுவை எழுப்பி அவர்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்கலாம். நம்ம லைஃப்ல கூட பிரச்சனை நம்மளை எல்லாம் மீறி போகும்போது, அன்கன்ட்ரோலபிளா போகும்போது ஆண்டவரை போய் நம்ம வந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனா நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஒரு சூழ்நிலை போகும்போது உன்னை அப்படியே அமிழ்ந்து போவதற்காகவா கர்த்தர் அமிழ்ந்து போயிருந்த இடத்துல இருந்து நம்மளை தூக்கிட்டு வந்தாரு. நம்மளை எங்கிருந்து தூக்கினாருன்னு யோசிச்சு பார்த்தா மூழ்கி போயிட்டோம் முற்றிலுமா. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் மூச்சு நிக்க போகுது, சாக கிடக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த அமிழ்ந்த சூழ்நிலையிலிருந்து தான் தூக்கிட்டு வந்தாரு. எதுக்கு தூக்கிட்டு வந்தாருன்னா நம்மளை வாழ வைக்கிறதுக்காக, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக. நம்ம கூட அவர் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு தான் தூக்கிட்டு வந்தாரு. இதெல்லாம் அவர் செஞ்சுட்டும் இருக்கிறாரு. பல சூழ்நிலைகளை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது. அந்த சூழ்நிலையில் எந்த நேரம் இல்லை, ஆண்டவரே நாங்கள் அமிழ்ந்து போகிறது உமக்கு, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இல்லைங்க, ஆண்டவர் நம்மளை மடிந்து போவதற்காக அவர் இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தை அவர் அழைத்து கொண்டு